சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சு அருவி? என்ன பேக்கோட வந்திருக்க? என்ன என்ன நடந்துச்சு சொல்லு அருவி. புகழ் என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாருமா. ஒன்னு பாத்தியா? நான் பயந்த மாதிரியே அவங்க பழி வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கண்ணே. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ஏன் பொண்ணு வெளியில அனுப்பியிருக்காங்கண்ணே. அந்த சரஸ்வதி இன்னொரு அம்மா மாதிரின்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்களே, அவ எங்க போனா? இப்போ எங்க போனா? புகழ் இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனப்போ அவளும் தானே வீட்டுல இருந்திருப்பா. அவளாவது கூட இருந்து சமாதானப்படுத்திருக்கலாமா இல்லையா? அவளும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருக்கா. அண்ணே இங்க பாருண்ணே, என்ன இருந்தாலும் பெத்தவதான். என்ன மாதிரி சரஸ்வதி அவளால எப்படி வர முடியும்? சங்கரி கொஞ்சம் இருமா. அருவி, அங்க என்னதான் நடந்துச்சு கொஞ்சம் தெளிவா சொல்லு. அந்த செண்பகவல்லிய கை நீட்டி அடிச்சதுனால அவ பண்ண காரியத்துக்கு அருவி கை நீட்டி அடிச்சதுல என்ன தப்பு? ஆமா அங்கிள், கொஞ்சம் ஏமாந்திருந்தா அவங்க வச்ச விஷத்தால எல்லாரையும் கொண்டு நம்ம எல்லாருமே ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அருவி அவளை அடிச்சதுல தப்பே இல்ல அங்கிள். அப்பா, அன்னதானத்துல அவங்க கலந்த விஷத்தை சாப்பிட்டவங்க உயிரை விட்டிருந்தா என்னப்பா ஆயிருக்கும்? அதை யோசிச்சு பாத்தீங்களா? நம்மள எப்படிப்பட்ட பிரச்சனையில மாட்டி விட பாத்திருக்கா அவ. அவளெல்லாம் விடவே கூடாதுப்பா. அவளும் நாராயணமூர்த்தியும் சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட பாதகமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு தைரியமா என்ன பத்தி அங்க போய் தப்பு தப்பா பேசிட்டு இருப்பா. அந்த கோவத்துலதான் அவளை அடிச்சேன். அருவி, இத பாரு, நீ உங்க அம்மா மாதிரியே கோவப்படுறமா. இப்படி கோவப்படுறதுனால அந்த செண்பகவல்லிக்கு எந்த நஷ்டமும் இல்ல. நஷ்டம் யாருக்கு? நமக்கு தானே. என்னப்பா நஷ்டம்? என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அதானே. அதனால என் வாழ்க்கை கெட்டு போக போகுது அதானே சொல்ல போறீங்க? என் வாழ்க்கைக்காக பயந்துட்டு அவங்க கிட்ட பறிஞ்சு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லப்பா. என்னாலலாம் அது முடியாது. அந்த நாராயணமூர்த்தியும் செண்பகவல்லியும் நம்மள சாகடிக்க பாக்குறாங்க. நம்ம மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறாங்க. அவங்க கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா? அப்படி கேக்குறத விட நான் வாழாம என் அம்மா கூட இருக்கிறது எவ்வளவோ மேல். அருவி, அருவி இப்படிலாம் பேசக்கூடாதுமா. அருவி, உன்னோட வாழ்க்கையும் முக்கியம் இல்லையா? அருவி இங்க பாரு, இந்த பிரச்சனையால உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. நீ புகழோட சேர்ந்து வாழணுமா? அதுதான் இந்த அம்மாவோட சந்தோஷம். அதுக்காக என்னமா செய்யறது? அவதான் சாப்பாடுல பாய்சன் கலந்தான்னு அவ்வளவு தூரம் நான் சொல்றேன். அவங்க யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. பல உயிர்களை கொல்ல பார்த்த அவளை நான் அடிச்சது அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்படியே வலிக்குதான். இதெல்லாம் என்னப்பா நியாயம்? அருவி, அவங்க எல்லாம் அப்படிதாம்மா இருப்பாங்க. நம்ம கிட்ட எந்தவித ஆதாரமும் இல்லாம நாம எதுவுமே செய்ய முடியாது. அந்த செண்பக சொல்றத அவங்க எல்லாரும் கேட்பாங்க. அருவி, உன்னோட பேச்செல்லாம் அங்க எடுபடாதுமா. ஏன்பா, ஏன் எடுபடாது? நான் விஷ பாட்டில்ல சுத்தி இருந்த செண்பகத்தோட கர்ச்சிஃபை அவங்க கிட்டே காட்டினேன். அப்ப கூட யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த கர்ச்சிஃப் என் கைக்கு எப்படி வந்ததுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்துருக்கலாம்ல. யாருமே அதை யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்கப்பா. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அண்ணே இங்க பாருங்க, இதுக்கு மேல இந்த பிரச்சனையை நான் சும்மாவே விட மாட்டேன். நான் இப்பவே போய் சரஸ்வதி கிட்ட நான் நியாயத்தை கேக்குறேன். ஏன் பொண்ணை எப்படி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில அனுப்பலான்னு அவளை நேருக்கு நேரா நான் நின்னு கேக்குறேன். இரு இரு இரு, இங்க பாரு, ஏற்கனவே இவ கோவப்பட்டு செண்பகத்தை அடிச்சுட்டு வந்திருக்கா. இப்ப நீ வேற அங்க போய் ஏதாவது பேசினேன்னு வை,
பிரச்சனை கண்டிப்பா பெருசாதான் ஆகும். அவங்க எல்லாருடைய கோபமும் உன் மேலதாம்மா இருக்கு. சங்கரி, நீ நல்லா புரிஞ்சுக்க. உன் மேல இருக்கிற கோபத்தை தான் இப்ப அறிவு மேல காட்டுறாங்க. அதனால தயவு செஞ்சு நீ போகாத. என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? இங்க பாருங்க, அவங்களுக்கு ஏன் மேல கோபம் இருந்தா என்கிட்ட காட்டட்டும். எதுக்கு தேவையில்லாம ஏன் பொண்ணு மேல காட்டுறாங்க? சங்கரி, விட மாட்டேனே, நான் விடவே மாட்டேன். அங்க இருக்கிற அத்தனை பேரையும் நாக்கு புடுங்குற மாதிரி நான் கேக்குறேன். சங்கரி இருமா. நான் போய் கேக்குறேனே. சங்கரி, நான் சொல்றத கேளுமா. நில்லு, இரு. அண்ணே, என்னண்ணே? ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா கேளு. இப்ப நீ அங்க போனேன்னு வை, செண்பகவல்லி எதையாவது கிளறி விட்டு மறுபடியும் சண்டை வர வச்சிடுவான். அதுக்காக தான் அவன் அங்கேயே இருக்கா. அதனால 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க.